இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆதார் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது நம்பர் கேட்க கூடாது, சேஃப்டின்னு ஒரு காலத்துல சொன்னவங்க தான். சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க ஆதார் நம்பரே கேட்க கூடாதுன்னா இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க ஓடிபி எல்லாம் கேட்கவே இல்லைன்னா. அப்ப காணொலியில வந்ததெல்லாம் பொய்யா? இவங்க காணொலியில வாங்குறது ஓடிபி வர்றதும் எழுதுறதும் அதெல்லாம் பொய்யா? நம்பர் வந்திருக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி எதை கேட்டாங்க? கட்சிக்கு அவர் தான் தலைவர், சபரீசன் தான் எல்லாம் இங்க, சபரீசன் தான் எல்லாமே இங்க. நம்ம பேருக்கு தான் முதல்வர் இருக்கார், விட்டுருங்க. துணை முதல்வர் அவருடைய அந்த பொறுப்புகளை பார்க்கிறார். கட்சியின் அனைத்து இடங்களையும் பார்த்து வேலைகளை பார்ப்பது திரு சபரீசன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த அரசை எதிர்க்கிறோம் இவங்க தான், நீட்டை கொண்டு வந்த அரசை எதிர்க்கிறோம் இவங்க தான், எல்லாம் இவங்களே எதிர்க்கிறதுக்கு இவங்களே ஒரு திட்டம் போடுவாங்க, வீடு வீடா போவாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்வர், கட்சி தலைவருங்கிறது ரெண்டாவது, முதல்வர் அனைவருக்கும் பொதுவானவர். இவர் அந்த திட்டத்தோட அறிமுகத்துல என்ன சொன்னாரு? காவியை ஒழிப்போம். நீங்க எப்படி ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒழிப்போம்னு சொல்லி நீங்க கொடுத்ததே தப்பு. ஒரே நம்பர்ல 4 பேர் வரைக்கும் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்த உடனே இவங்க போய் என்ன பண்றாங்க, நாங்க ஆதார் நம்பரே கேட்கலன்றாங்க. ஓடிபி எதை வச்சு வாங்க? ஆதார் நம்பர் கேட்கல, ஓடிபி மொபைல் நம்பர் வச்சு வாங்குறீங்க. எப்படி அதை நீங்க வெரிஃபை பண்ண முடியும்? ஒரு நம்பர்ல 4 பேரு வெரிஃபை பண்ணீங்களா? ஒரு நம்பர் தான் வெரிஃபை பண்ணீங்க. 4 பேர் யாரு? நீங்க கொடுக்குற டேட்டாவை மக்கள் வந்து எங்கள்ட்ட 2 கோடி 3 கோடின்னு ஒரு உருட்டு விட்டு போயிட்டு. ஆனால் கோர்ட்டு கேட்டது நியாயமான, நீங்க எந்த அடிப்படையில இது போய் வாங்குறீங்க? எதிர 3 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க, நீங்க எதுக்கு இன்னமும் திட்டம் பண்றீங்க? அப்ப இங்க ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல, இது குருட்டுங்கிறதுனால தானே நீங்க இன்னும் போறீங்க. அடுத்தது உங்களோட ஸ்டாலின்றீங்க, முதல்வர்கள் அரசு அதிகாரிகள் தலைமையில குழு போடுறீங்க, ஒன்றிணைவோம் மாறுறீங்க, எத்தனை திட்டம் நீங்க கொண்டு வரீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு கொண்டு வரீங்க? இது உருட்டு, பச்சை உருட்டு தெரியுதா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து திமுகவிற்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தில எல்லா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடத்தினாங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 1.45 கோடி தொண்டர்கள் வந்து கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கட்சி ரீதியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. தற்பொழுது மதுரை கிளை நீதிமன்றத்துல ஓடிபி பெறுவது அப்படிங்கிறது தனிநபர் சுதந்திரத்தை மீற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து மதுரை கிளை நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. நீதிபதி சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையில அமர்வு நீதிமன்றம் வந்து இது வந்து நடந்தது. ஸோ இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடிபி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம், இதை உடனே கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம் தற்பொழுது இதற்கு வந்து ஒரு விஷயம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த 1.45 உறுப்பினர்கள் வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் மூலியமா கேன்சலேஷன் ஆகுதா? திமுகவினுடைய அந்த 1.25 கோடி பேர்கிட்ட அந்த உறுப்பினர்கள் வந்து சேராம அப்படியே தள்ளி போறாங்களா? திமுகவினுடைய அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பாக்குறது இந்த ஓடிபி ரிலேட்டபிளான இஷ்யூஸ்? சார் அது நல்ல கேள்வி. அதாவது ஓடிபி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற ஒரு இது. போலீஸ் எப்பவுமே என்ன கொடுப்பாங்க, பேங்க்ல இருந்து யாரு கேட்டா கொடுக்காதீங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு அது கொடுக்க கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இவங்க இந்த ஓடிபி வாங்கினது ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வச்சு வாங்கினாங்க இல்ல, வீடு வீடா போனாங்க. வீடு வீடா போனாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு வராங்க, என்ன கூப்பிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டு எழுதி வாங்கிக்கிட்டு ஃபார்மை கையில வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணிட்டு பண்ணாங்க. நான் தான் எதிரே இருக்கேன், என் போன் கையில இருக்கு, நம்பர் கொடுத்தது கரெக்டான போன் பண்ணா என் நம்பர் பெல் அடிக்க போது பார்த்துட்டு போக வேண்டியதான், இது நான் தானா ஓடிபி. எதுக்கு ஓடிபி வாங்கணும்? சேஃப்டி இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு வாங்கணும்? சரி, நம்மளே பார்த்தோம், அமேசான் சில ஊர்கள்ல வந்து அமேசான் பிரைம் ஐடி அந்த ஐடி கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. அமேசான் ஐடி கொடுங்க, பிளிப்கார்ட் ஐடி கொடுங்கலாம் கேட்டு வாங்கினாங்க. இப்போ இந்த
சேஃப்டி பர்பஸ், முதல்ல சேஃப்டி தான். ஏன்னா மத்த எந்த இதுக்கும் சொல்ல, சேஃப்டி பர்பஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆதார் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது நம்பர் கேட்க கூடாது, சேஃப்டின்னு ஒரு காலத்துல சொன்னவங்க தான். சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க ஆதார் நம்பரே கேட்க கூடாதுன்னு. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க ஓடிபி எல்லாம் கேட்கவே இல்லைன்னா. அப்ப காணொலியில வந்ததெல்லாம் பொய்யா? இவங்க காணொலியில வாங்குறது ஓடிபி வர்றதும் எழுதுறதும் அதெல்லாம் பொய்யா? ஒரு நம்பர் வந்திருக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி எதை கேட்டாங்க? அப்போ திமுகவினர் வீடியோல வருது, ஒரு வீட்டுக்கு போய் எழுதுறாங்க, ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்க சொல்லுங்க. அப்ப எந்த நம்பர் வந்துச்சு கேட்டு வாங்கினாங்க. சரி, இப்போ சரி, இதுல என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஒரே ஓடிபில கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. ஓவராலா இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ரோக்ராமை டிசைட் பண்றது, இந்த ஓடிபி வாங்குறது, உறுப்பினர்களை சேர்க்கறது, இந்த அசைன்மெண்ட் வந்து கட்சி வந்து கொடுத்ததே வந்து சபரிசன்ட்ட தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. எப்படி பாக்குறது? இல்ல அதான் சொல்ற, கட்சிக்கு அவர் தான் தலைவர், யாரு? சபரிசன் தான் எல்லாம் இங்க, சபரிசன் தான் எல்லாமே இங்க. நம்ம பேருக்கு தான் முதல்வர் இருக்கார், விட்டுருங்க. துணை முதல்வர் அவருடைய அந்த பொறுப்புகளை பார்க்கிறார். கட்சியின் அனைத்து இடங்களையும் வேலைகளை பார்ப்பது திரு சபரீசன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் நேரத்துல எத்தனை ஊர்ல போய் அவர் மாவட்ட செயலாளர் பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள்ல செய்திகள், புகைப்படங்கள் எல்லாமே வந்தது, யாரும் இருக்க முடியாது. சரி, இந்த இவங்க வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. சபரீசன் வந்து மேற்பார்வையாளர் தான், ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து வாங்குது. ஒரு பிரைவேட் கம்பெனி நம்மள்ட்ட வாங்கும் போது அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகுமா ஆகாதான்? கோர்ட்டோட கன்சர்னா தான். நீங்க எதுக்கு வாங்குறீங்க? வாங்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நீங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லி, இப்ப எதுக்கு வாங்குறீங்க? அரசாங்கமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இப்போ இன்னொன்னு, கடந்த 2 ஆண்டுகள்ல இந்தியால டிஜிட்டல் குற்றங்கள் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப டிஜிட்டல் குற்றங்களோட அடிப்படை எது? நம்முடைய மொபைல் நம்பர், ஓடிபி, லிங்க், இதெல்லாம் தான். நீங்க ஒரு லிங்க் வந்து டச் பண்ணா அது வந்து ஸ்கேம் ஆகி போகுதுங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பொருளாதார ரீதியில மிகப்பெரிய இழப்புகள்லாம் சந்திச்சிருக்காங்க. அப்ப நீங்க இதை போய் யூஸ் பண்ணும்போது கோர்ட் கண்டிப்பா இதை கேட்கணும், கேட்டிருக்கு. அதிமுகவினர் போட்டிருக்காங்க வழக்கு, அதுல கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த வாக்காளர் வந்து 59%, 50%லாம் நாங்க வாங்கி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், 52%ம்னு சொன்னாங்க சார். ஏற்கனவே 6.5 கோடி 7 கோடி வாக்காளர்ல இவங்களுக்கு பாதி வந்துருச்சு. இப்ப திருப்பி என்ன பண்றாங்க, 1.5 கோடி வாக்காளர் எங்களுக்கு வந்தாச்சுன்றாங்க, புதுசா நாங்க சேர்த்திருக்கோம்னு சொல்றாங்க. 1.5 கோடி பேரை புதுசா. இதை விட கொடுமை, அவர் ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே சொன்னாரு 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க ஒரே வாரம். அந்த திட்டம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல 50 லட்சம் பேர் வந்தாச்சு எங்களுக்கு. சரி, இப்ப இவங்க சொல்ற அந்த இடத்தெல்லாம் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா, திருச்சுழின்னு ஒரு சின்ன ஒரு சட்டமன்ற தொகுதி, அதுல இவங்க சொன்ன கணக்கே பாத்தீங்கன்னா, இவருடைய திமுக அந்த வேட்பாளர் ஜெயிச்சது 60,000 வாக்குகள் வித்தியாசம். அந்த எதிர் வேட்பாளருக்கு இவருக்கு 60,000 வித்தியாசம். அவங்க என்ன சொன்னாங்க, 54,000 பேரை சேர்த்துட்டோம் அந்த தொகுதியில. இந்த திட்டம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு, அந்த சின்ன தொகுதியில ஒரு வாரத்துல 54,000 பேர் சேர்த்தோம்னாங்க. இவங்க எதிர் இருக்கிற ஓட்டெல்லாம் யாரெல்லாம் ஓட்டு கொள்ளைங்கிறத பார்த்து அவங்கவுங்க வீட்டுக்கா போய் திட்டங்களை சொல்றோம்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த திட்டத்தோட அடிப்படை பார்த்தாலே அபத்தமா இருக்கும், அபத்தமா இருக்கும். நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த அரசை எதிர்க்கிறோம், இவங்கதான். நீட்டை கொண்டு வந்த அரசை எதிர்க்கிறோம், இவங்கதான். எல்லாம் இவங்களே எதிர்க்கிறதுக்கு இவங்களே ஒரு திட்டம் போடுவாங்க, வீடு வீடா போவாங்க. அப்போ நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்வர், கட்சி தலைவருங்கிறது ரெண்டாவது, முதல்வர் அனைவருக்கும் பொதுவானவர். இவர் அந்த இந்த திட்டத்தோட அறிமுகத்துல என்ன சொன்னாரு, காவியை ஒழிப்போம். நீங்க எப்படி ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒழிப்போம்னு சொல்லி நீங்க கூப்பிட்டதே தப்பு. செயல்முறைகள் அடுத்தடுத்ததுல தப்பா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 4 பேர் ஒரே நம்பர்ல 4 பேர் வரைக்கும் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்த உடனே இவங்க போய் என்ன பண்றாங்க, நாங்க ஆதார் நம்பரே கேட்கலன்றாங்க. ஓடிபி எதை வச்சு வாங்குனீங்க? ஆதார் நம்பர் கேட்கல, ஓடிபி மொபைல் நம்பர் வச்சு வாங்குனீங்க. எப்படி அதை நீங்க வெரிஃபை பண்ண முடியும்? ஒரு நம்பர்ல 4 பேரு வெரிஃபை பண்ணீங்களா? ஒரு நம்பர் தான் வெரிஃபை பண்ணீங்க. 4 பேர் யாரு? நீங்க கொடுக்குற டேட்டாவை மக்கள் வந்து எங்கள்ட்ட 2 கோடி 3 கோடின்னு ஒரு உருட்டு விட்டுறதுக்கு வைக்கிறீங்க. ஆனால் கோர்ட்டு கேட்டது நியாயமானது. நீங்க எந்த அடிப்படையில இது போய் வாங்குறீங்க? தாவேகா வாங்கும் போது நீங்க சமூக ஊடகங்களை பார்க்கலாம், அத்தனை பேரும் நீ எப்படி வாங்க ஓடிபின்னு சொல்லி தாவேகாவை கிண்டல் பண்ணி போட்டாங்க தேதிமுக. அடுத்த நாள் இவங்களே போய் ஓடிபி கேட்டுவாங்க. அப்ப எப்படி அது பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து சார் அடிப்படை நம்முடைய சுதந்திரம், தனி மனித சுதந்திரத்துல தலையிடுறதுதான் அந்த வேலை. ஏன்னா என்னுடைய நம்பர், என்னுடைய இதுல நீங்க வந்து கை வைக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. என் சுதந்திரத்துல நீங்க எப்படி தலையிடலாம்? என் போன் நம்பர் நான் யாருக்கும் தரமாட்டேன். நீங்க சப்போஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு அம்மா
மகள் 2 பேர் தான் இருக்கு. அந்த குடும்பம் அவ்வளவுதான் இருக்கிற குடும்பம். அப்ப வச்சுங்களேன், நீங்க நம்பர் வாங்கிட்டு வரீங்க, பிரைவேட் பார்ட்டிக்காரன் நம்பர் வாங்கிட்டு வராங்க. நாங்க எப்படி பாதுகாப்பு யோசிச்சு, ஒரு வயசானவங்க 2 பேர் இருக்கிறாங்க, 2 வயசானவங்க இருக்கிறாங்க, நீங்க போய் நம்பர் வாங்கிட்டு வரீங்க, போன் நம்பரை ஈஸியா என்ன வேணா நடத்தலாம் சார். போன் பண்ணி என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு பிரீச்சிங்கிறது நிறைய இருக்கு. அப்போ இது கோர்ட் சரியான வகையில தான் இந்த கேள்விகள் இருக்கு. இதை தடை பண்ணணும். ஆக்சுவலா இதை தடை பண்ணணும். இவங்க இந்த திட்டம் யோசிக்கும் பொழுது எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஆனா திமுகவினர் பாத்தீங்கன்னா, நாங்க அறிவியலுக்கு ஒப்பாததெல்லாம் யோசிக்க மாட்டோம், நாங்கள் அறிவியல் பூர்வமாக யோசிப்போம் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா ஒரு திட்டமும் தெரியும், கொண்டு வந்த திட்டம் எல்லாம் பிளாப். அப்ப எப்படி சார் அந்த 1.45 கோடி உறுப்பினர்கள் எல்லாம்? அதுதான் சார், இவங்களே சார் இப்போ ஒரு அமைப்புல இருக்கிறவங்க இவங்களே திருப்பி பேர் கொடுக்கறத யாரு இங்க மறுக்க போறாங்க? யாருக்கு தெரியும்? நீங்களே நானும் போய் செக் பண்ணோமா? திமுகவினர் வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்து, அரசு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்து, இந்தாங்க இத்தனை பேரை நாங்க சேர்த்துட்டோம்னு வெளிப்படையா பேர் கொடுப்பாங்களா? கொடுக்க போறது இல்ல சார். இப்ப கூட சொல்றேன், இங்க பல கட்சிகள் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. எங்களுக்கு 2 கோடி பேர் உறுப்பினர்ன்றாங்க கட்சிகள். 2 கோடி எங்கள்கிட்ட உறுப்பினர் இருக்காங்க. ஜாதி சங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. எங்க கூட வாங்குற ஓட்டு 50 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு மொத்த தமிழ்நாடு. அப்ப எப்படி அது பார்க்க முடியும் சார்? கட்சிகள் அவங்க சொல்ற அரசியல் வெற்று விளம்பரம், வெத்து விளம்பரம். அதெல்லாம் எங்கள்கிட்ட ஆல்ரெடி 2 கோடி இருக்காங்க, இப்ப நாங்க இதுக்கு மேல இன்னும் 1.5 கோடி சேர்த்துட்டோம், 3.5 கோடி, எதிர் ஓட்டு எங்களுக்கு 1 கோடி வரும். இதெல்லாம் இவங்க சொல்ற உறுப்பு. இதெல்லாம் இல்லவே. உண்மையான நிலவரம் நீங்க பேப்பர் கொடுக்கும்போது தெரியும். ஊர்ல நம்ம வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடி சீட்டு கொடுப்பாங்க தெரியுங்களா, விழுந்தா. அப்பதான் இவங்களுக்கு உண்மை தெரியும், யாரு எங்க இருக்கா என்ன. இப்ப பொதுமக்கள்கிட்ட ஒரு பப்ளிசிட்டிக்காக நாங்க இத்தனை பேர் என்கிட்ட சேர்ந்துட்டாங்க, இத்தனை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த கல்யாணங்கள்லாம் பார்க்கலாம், எம்எல்ஏ எம்பி நடத்துற கல்யாணம்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க, புதுசா 100 ஜோடி கல்யாணம் பாங்க. அதுல ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க குழந்தைய அங்க விட்டு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு உட்காந்தவங்க இருக்கும். இதெல்லாம் இந்த விளம்பரங்கள். இது சரி, இவ்வளவுதான் சார். இன்னொன்னு யோசிங்க சார், 2 கோடி இருக்கிறாங்க, 1.5 கோடி பேர் எங்கள்கிட்ட மெம்பர் ஆயிட்டாங்க. புதுசா நாங்க 1.5 கோடி பேரை சேர்த்துட்டோம். அப்புறம் எதுக்கு சார் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் தலைமையில் 4 பேர் தலைமையில் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் திட்டத்தில் அரசு திட்டத்தை சொல்ல போறீங்க? நீங்க தான் ஆல்ரெடி 3.5 கோடி உங்கள்கிட்ட இருக்குல்ல. உங்கள்ட்ட தான் 3.5 கோடி சார். 7 கோடியில 3.5 கோடி உங்கள்கிட்ட சரி பாதிக்கு மேல இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? எதிர 3 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. நீங்க எதுக்கு இன்னமும் திட்டம் பண்றீங்க? அப்ப இங்க ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல, இது உருட்டுங்கிறதுனால தானே நீங்க இன்னும் போறீங்க. அடுத்தது உங்களோட ஸ்டாலின்றீங்க, முதல்வர்கள் அரசு அதிகாரிகள் தலைமையில குழு போடுறீங்க, ஒன்றிணைவோம் வாழ்றீங்க. எத்தனை திட்டம் நீங்க கொண்டு வரீங்க? அப்ப எதுக்கு உங்களுக்கு கொண்டு வரீங்க? இது உருட்டு, பச்சை உருட்டுன்னு தெரியுதா? இங்க 1.25 கோடி எல்லாம் யாரும் சேர்க்கவில்லை. இன்னொன்னு, இப்ப சேர்த்தவங்க எல்லாரையும் வெளியேற்ற முடியுமா? எல்லாரும் திருப்பி அது முடியாது, அது முடியாது. ஏன்னா இதற்கு பிறகு நீங்க செய்யக்கூடாதுன்னு தான் நீதிமன்றம் சொல்ல முடியும். இது உபயோகிக்க கூடாது, இதுக்கு மேல நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இவர்கள் அதையும் செய்வார்கள். ஏன்னா முதல்வருடைய படத்தையோ பேரையோ போடக்கூடாது, நீங்க உங்க பேர் வரைக்கும் போடலாம் முதல்வர் திட்டம்ன்ற வரைக்கும், நீங்க உங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அப்புறமும் முதல்வர் திட்டம் அறிவிக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய இதுல திட்டம் அறிவிக்கிறார். சோ இவங்க அதை மீறுவாங்க. ஆனால் கோர்ட்டு கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த மட்டும் இவங்க இனி ஓடிபி எடுக்கிறதோ ஆதார் எடுக்கிறதோ முடியாது. ஆனால் இதுல மிகப்பெரிய வேதனை, ஏற்கனவே இவங்க 1 மாசமா அந்த பணியை கிட்டத்தட்ட 80% வீடுகளுக்கு போய் வாங்கிட்டு. இன்னொன்னு, இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கை. இது நீங்க உறுப்பினர் சேர்க்கைன்னா புது உறுப்பினர் சேர்க்கையா பழைய உறுப்பினர்? இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா 1.25 லட்சம் எப்படி 1.45 லட்சம் வந்தாங்கன்னு. ரொம்ப சிம்பிள். இவங்க போட்ட காணொலியே இவங்களுக்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க, வீட்டுல இருந்து வெளில ஒருத்தர் வர்றாரு, அவர் கையில ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, அவர் செவுத்துல விட்டாரு, உடனே இப்படி போஸ்ட் கொடுத்தாங்க. இதான் ஸ்டிக். அப்போ அவர் யாரு என்னெல்லாம் கேட்பாங்க, யாரு நீங்க, எதுக்கு வந்தீங்க, என் வீட்டு கதவை ஏன் தட்டுறீங்க, யாரு சார் ஸ்டிக்கர் கொடுக்குறீங்களா, கொடுங்க சார் அண்ணன் வந்தோடனே வாங்கி விட்டுறாங்க. அப்ப யாரை வாங்குவாங்க? பழக்கப்பட்ட ஆட்கள், அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் தெரிஞ்சவங்க, கூட வரவங்க, அந்த பிரைவேட் கம்பெனி கூட வரவங்க தெரிஞ்சவங்க தானே வாங்குவாங்க. யாருன்னே தெரியாம ஒருத்தர் தான் வாங்குவாங்களா? இது ஏற்கனவே பழைய உறுப்பினர், தெரிஞ்சாலும் அதோட ஸ்டிக்கர் விட்டு போங்க. இப்படிதான் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த புது உறுப்பினர் இவங்க எத்தனை பேரை சேர்த்திருந்தாலும் அதை நீக்க முடியாது. ஆனால் இவர்கள் மீண்டும் பழைய உறுப்பினர்களையே சேர்த்து புதிய உறுப்பினர்ல கணக்கு காட்டுவாங்க. அது எல்லா கட்சியும் பண்றது, எல்லா கட்சியும் பண்றது. ஏன்னா 1 கோடி தான் 2 கட்சிக்கு இருந்தது. இவங்க திடீர்னு 2 கோடி எங்களுக்கு கட்சி, 2 கோடி உறுப்பினர் வந்துட்டாங்க அப்படின்னு இவங்க புதுசா சொல்றாங்க. சோ அதுவும் அப்படிதான். சோ இது வழக்கமான அரசியல் உருட்டு. சோ இதனால இவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கை கொடுக்க போகுது. இது வரைக்கும் பண்ண டேட்டாஸ் இருக்கும் கையில. அதை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், திமுக என்பது ரொம்ப ஹைஃபையா டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய, ஹைஃபையா சர்க்காரியா கமிஷனே அவங்க சொன்னவங்க தான், விஞ்ஞான ரீதி.
ஸோ அந்த இந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு தே கேன் ஈஸிலி ரீச், அவங்களை ரீச் பண்றது வசதியா இருக்கும். ஒருத்தரையும் எதுல கான்டாக்ட் பண்ண முடியும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போகலாம். அது மூலமா அதுக்கு தான் அது உபயோகம். வர வர தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆணவ கொலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேதனை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமா சார், இது ரொம்ப வருத்தம். இவ்வளவு படிச்சு முன்னேறிய சமூகமா வந்த பின்னாலும் இன்னமும் இது போல தொடர்கிறது. சரி, இதுல ஒரு கேள்வி மட்டும் இருக்கு சார். ஆணவ கொலைகள்னு நிறைய வருது. அதுல கேள்விகள் இருக்கு. ஆணவ கொலைகள்னு எதை பட்டியல் போட்டு சொல்லிட்டார்? ஒரு சமூகம் செய்தால் மட்டும் அது ஆணவ கொலையா, இல்லை எந்த சமுதாயம் செய்தாலும் அது ஆணவ கொலையா? அதுல ஒரு கேள்வி நிக்குது. ஏன்னா ஆணவ கொலைகள்ங்கிறதே தடுக்கப்பட வேண்டும். முதல்வர் அவர்கள் 2021 வரும்போது திமுக ஆட்சி வந்தால் ஆணவ கொலை என்பதே இருக்காது தமிழ்நாட்டில், தடுக்கப்படும்னு சொன்னார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இன்னும் அங்கங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இதுல ஒரு என்ன வருத்தம்னா, வருத்தத்திலே மிகப்பெரிய வருத்தம், ஒரு சாரார் செய்தால் மட்டும், ஒரு சாரார் இறந்தால் மட்டும் அது ஆணவ கொலையாக பதிவு செய்யப்படுகிறது. யார் இறந்தாலும் அது ஆணவ கொலையா இருக்கணும் அப்படிங்கறதான் கோரிக்கை. இந்த ஆணவ கொலை யார் செய்தாலும் அது ஆணவ கொலை. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நிர்வாகி, திமுக கட்சி பொறுப்பாளர்களுடைய மகன் வந்து கார் ஏற்றி ஒருத்தரை ஆக்சிடென்ட் பண்ணி பிரச்சனை ஆச்சு. உங்களுக்கு தெரியும், இப்ப சம்பவம் நடந்தது சமீபத்துல. அவரும் காதல் விவகாரத்துல, சகோதரி காதல் விவகாரம், அந்த பசங்க இது அந்த பிரச்சனை தான் அந்த நடந்திருக்கு. செய்திகள் வந்தது, நம்ம எதுவும் பார்க்க முடியாது, செய்திகள் வந்தது. அது ஆணவ கொலையில வருமா? வரல. ஏன் வரல? அப்ப இந்த பார்வை, சமூகத்தின் பார்வை ஒரு பக்கமா இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி, நீங்க எத்தனை பேர் பண்ணாலும் கிடையாது, இந்த ஒரு பக்கம் மட்டும்தான். இல்ல, இவங்களை தாராளமாக பண்ணுங்கள், ஒண்ணும் பண்ண மாட்டோம், உயர் பதவி இருந்தால் பண்ணுங்கள், ஒண்ணும் பண்ண மாட்டோம். இல்ல, தடை செய்யப்பட வேண்டும். மக்களிடம் சரியான புரிதல் கொண்டு போய் புரிதல் சேர்க்கணும். சார் எப்படி சார் இங்க ஆணவ கொலை, அதாவது ஆணவ கொலை நடக்காம இருக்கணும்ங்கிறத சொல்றதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் சேர்த்துக்குங்க சார். நான் தவறா சொல்றேன். மேடையில போய் இந்த குடும்பத்து பொண்ணதான் நான் கட்டுவேன், இந்த வீட்டு ஆளை கைய வெட்டுவேன்னு மேடையில சொல்லிட்டு போறீங்க. அந்த வீட்டு பொண்ணை நீங்க கண்டிப்பா எப்படியான மடக்கி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. அதற்கு பேர் காதலே கிடையாது. காதல் என்பது இயல்பா வரணும், இயல்பா இருக்கணும். ஒரு ஆளை பார்த்த உடனே காதல் வரணும், இல்ல அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சு போய் காதல் வரணும். அவரு நல்லா இருக்காருப்பா, நல்லா பண்றாரு, ஒர்க் பண்றாரு, அழகா இருக்காருப்பா, இப்படித்தான் காதல். காதல் என்பது இப்படிதான், கண்ணும் பார்த்த உடனே பிடிக்கும், இதெல்லாம் தான் காதல். வீட்டுல இருந்தே திட்டம் போட்டுட்டு இன்னைக்கு இந்த வீட்டு பொண்ணை கட்டணும், கொடுக்கலன்னா அவங்க அப்பா கையை வெட்டணும்னு போனா, அப்போ நீங்க போறீங்க, அந்த பொண்ணு ஒத்துக்கல. சார் 40 வயசு ஆளு, சார் 40 வயசு ஆளு, ஸ்கூல் படிக்கிற, அந்த ஸ்கூல் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு, இல்ல காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் சம்திங், அந்த பொண்ணு காதலை ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு போய் கத்தியால குத்துன சம்பவம் சார். 40 வயசு ஆளு, அந்த பொண்ணு ஏத்துக்கல அப்படின்னா கத்தியால போய் வீட்டுல போய் குத்துறதுக்கு என்ன வகையில சார் வரும்? நான் என்ன சொல்றேன், இது அனைத்துமே தடுக்கப்பட வேண்டும்னா மக்களுக்கு புரிதல் உண்டாகணும். எப்படி உண்டாகும்? காதல்னா என்ன அப்படிங்கிற வரைமுறை யாருமே சொல்ல முடியாது. சோ அதை நீங்க புரிய வைக்க முடியாது. ஆனால் இதை ஏத்துக்காதது மனநிலை, அந்த பார்வையை மாற்றும். ஒரு பொண்ணு ஏத்துக்கலன்னா பரவாயில்லப்பா, நீங்க வந்து அடுத்த கட்டம் லைஃப்ல இருக்கு, வாழ்க்கை என்பது இப்படித்தான், அதைத்தான் சொல்ல முடியும். அதைத்தான் நீங்க சொல்லணும். படத்துல வந்து சிம்பிள், படத்துல பஸ் நிக்கல உடனே கல்லெடுத்து அடி, என்ன பண்ண போறோம்? இப்படி நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு படத்துல பஸ் நிக்கும் போது உடனே கல்லெடுத்து அடி, உனக்கு என்ன நடக்கும்? அந்த பையன் அடுத்தது பொண்ணு ஏத்துக்கல, அந்த பொண்ணை கொலை பண்ணு. இந்த பார்வை உங்களுக்கு அந்த பசங்களை வந்து யங்ஸ்டர்ஸ இந்த மென்டாலிட்டியை கொண்டு போறீங்க. எப்படி? அடிச்சா தப்பு இல்ல, வெட்டினா தப்பு இல்ல, குத்துனா தப்பு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார், வந்துருது சார். தவறு செய்தால் ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த சிந்தனையே இங்க இல்ல. அது இப்ப கொலை பண்ணிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும், ஐயோ நம்ம என்ன செய்வோன்ற சிந்தனை இல்ல இங்க. கூலிப்படையா கொலை எவ்வளவு பேர் இருக்காங்க சார், சிறார்கள். அவங்க எல்லாம் எந்த நினைப்புல போறாங்க? அப்போ 18 வயசு கீழே போனா நம்மள ஒரு வருஷத்துல வெளில விட்டுருவாங்க, 10,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, தையல் மிஷின் கொடுப்பாங்கன்னு வெளில வரது கொலை பண்ணி போகுது. அப்போ காதல் விஷயத்துல வந்து நீங்க ஆணவ கொலைகளை வந்து தடுக்கணும்னா முதல்ல மக்களுக்கு நல்ல கல்வியில நல்ல விதமா சின்ன வயசுல இருந்து மாரல் ஸ்டோரிஸ் சொல்லணும் சார். மாரல் லைஃபோட மாரல் சொல்லணும் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு 50 வயது, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல, அப்படின்னா என் காலம் 30-35 வருஷம். மாரல் சயின்ஸ்னு ஒண்ணு இருந்தது சார் ஸ்கூல்ல. ஒரு கிளாஸ் இருந்தது, சப்ஜெக்ட் மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு பீரியட் எடுப்பாங்க.
வாரத்துக்கு ஒரு பீரியடு இப்படித்தான் இருக்கணும்னு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாரல் சயின்ஸ் கிடையாது ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல இருக்கு மாரல் சயின்ஸ்? மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்ப சொன்னீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஸ்கூல் பசங்க ஆசிரியர்களை மிரட்டுறான் ஒருத்தன். அப்படிதான் மிரட்டுற என்ன பண்ணுவேன்னு கேட்டான். இன்னைக்கு அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கொள்ளை சம்பவத்துல அந்த பையன் உள்ள போயிருக்கான். ஓகே போன வாரம் நியூஸ். ஓகே. அப்ப ஆணவ கொலைகளுக்கு மக்களுக்கு புரிதல் வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும். தவறுகள் வேண்டாம், புரிதல் இருந்தால் அது நிற்கும். கண்டிப்பாக கலைக்கும். பல விஷயங்கள் பேசுனீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.